Vivaha, the Chennai Silks. வேலூரில் சற்று நேரத்தில் தாவேக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்லும் அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கு வழியில் பல்வேறு இடங்களில் தொண்டர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். அதனை பார்க்கலாம். வேலூரில் சற்று நேரத்தில் தாவேக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் காரிலிருந்து சாலை வழியாக சென்றிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், வழக்கமா சென்னையிலிருந்து வேலூர் போக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். தற்போது சாலை வழி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். வழியெங்கும் அவருக்கு வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது காவல்துறை இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா? கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரியில் 12 மணி அளவில் தொடங்கியிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு தற்போது ராணிப்பேட்டையில் இருக்கிற வாலாஜா டோல்கேட் அருகில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த டோல்கேட்டை கடந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்நிகழ்ச்சி வழக்கம் போல் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 4900 பேர்களுக்கு அதாவது QR கோடுடன் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா அகரஞ்சேரி அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மக்கள் நிர்வாக சந்திப்பு நிகழ்ச்சி தான் நம்ம இருக்கிறோம். இங்கு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் அனைவருமே அடையாள அட்டையின் கூடிய QR கோடின் அனுமதி சீட்டு காவல்துறையினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பார்த்து தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட மெயின் ரோட்டில் இருந்து உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் இந்த திரளுக்கே வர நிர்வாகிகள் சந்திப்பு நடக்கக்கூடிய திரளுக்கு இங்கு பாத்தீங்கன்னா தற்போது கூட்டம் நிர்வாகிகள் அனுமதிக்கப்பட்ட அனைவரும் கொண்டிருக்கிறார்கள். முதல் முறையாக அதாவது விஜய் நிகழ்ச்சியில் முதல் முறையாக மேற்கூரை அமைக்கப்பட்டு இருக்கையில் போடப்பட்டிருக்கிறது. வழக்கமா நிகழ்ச்சி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாலும் சரி நிர்வாக சந்திப்பு நிகழ்ச்சியாலும் சரி மேற்கூரையில் இருக்காது, இருக்கையில் இருக்காது. ஒவ்வொரு பாக்ஸாக 500 பேர் மேற்பட்டவர் உள்ள இருப்பாங்க. அந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக கடந்த முறை சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது ஒருவர் உயிரிழந்தார். வெயில் தாக்கம் அதிகம் காரணமாக இந்த நிகழ்ச்சிக்காக தற்போது முதல் முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு மேற்கூரை அமைக்கப்பட்டு இருக்கையெல்லாம் போடப்பட்டு நிர்வாகிகள் அனைவரும் விஜயை உட்கார்ந்து பார்க்கலாம். பரப்புரை வாகனத்தில் இருந்தபடியே விஜய் பேச இருக்கிறார். கிட்டத்தட்ட 9 மாவட்டங்கள் உள்ளடக்கிய அதாவது வடக்கு மண்டலத்தை உள்ளடக்கிய 9 மாவட்ட நிர்வாகிகள் தற்போது வந்திருக்கிறார்கள். விழுப்புரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்கள் உள்ளடக்கிய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கமா விஜய் பேசும்போது அரசியல் கட்சியை சார்ந்தான் பேசுவார்கள். வழக்கமாக மக்கள் பிரச்சனை பேசுவார்கள். மக்கள் சந்திப்பு என்றால் மக்கள் பிரச்சனை பற்றி பேசுவார். இந்த முறை மக்கள் பிரச்சனை பற்றி பேசுகிறாரா அல்லது வழக்கம் போல் தேர்தல் பரப்புரை பயணமாக மக்கள் மத்தியில் பேசாமல் அரசியல் நிகழ்வுகளை மட்டும் பேசுவாரா என்பது பொறுத்து பார்க்க வேண்டும். தற்போது நிகழ்ச்சிக்கு தொண்டர்கள் அனைவரும் உற்சாகம் கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் தொண்டர்கள் அதாவது நிர்வாகிகள் அடையாள அட்டை உள்ளவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். வழக்கமாக குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அனுமதி இல்லை, கை குழந்தைகள் ட்விட்டர் அனுமதி சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்றுதான் நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி 12 மணி நேரம் தொடங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாலா, விவரங்களுக்கு நன்றி முருகேசன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks.